நம்ம சுதந்திரம் வாங்கணுமோ இல்லையோ, வெள்ளைக்காரன் நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வருஷம் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் தான் கொடுத்தான், நம்மளாம் ஒன்றும் வாங்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் தான் நம்ம நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வலிச்சு சுருட்டிக்கிட்டு போயிட்டான். மிச்சம் இந்த ரயில்வே நிர்வாகம் தான். இந்த ரயில்வே நிர்வாகம் ஆரம்பத்தில் புகை வண்டியாக ஓடிருக்கு, நிலக்கரியில் ஸ்டீம்னு சொல்லுவோம், நீராவி இன்ஜினில். அப்போ வந்து மீட்ரு கேஜ், அதுக்கு பேர் மீட்ரு கேஜ்னால் இது அகல ரயில் பாதை, அது குறுகிய ரயில் பாதை. இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் புகை வண்டியாக இருந்துச்சு, அப்புறம் டீசலில் ஓடிச்சு, அப்புறம் ஆமணக்கு எண்ணெயில் ஓடிச்சு, அதுக்கப்புறம் கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அகல ரயில் பாதையில். அகல ரயில் பாதையில் ஏன் அகல ரயில் பாதையில் போனோம்னா வேகமாக போகும், குலுங்காது. மீட்ரு கேஜில் போனால் சவுண்டு ஒன்று தடக்கிறதுலான்னு அந்த பூமியோட சவுண்டு. இதில் கொஞ்சம் சவுண்டு குறையும், கொஞ்சம் வேகமாக போகும், குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் மின்சார வண்டி பாருங்கள், இதுதான் மின்சார வண்டி. முதல் டெமோவாக இருந்துச்சு, இப்போ மின்சார வண்டியில் போயிட்டுருக்கு. மின்சார வண்டி பார்த்துங்க, இதான் மின்சார வண்டிய முகப்பு. முன்னாடி உள்ள தோட்டம் அழகாக இருக்குது. வண்டி கழுவத்தான் மாட்டேங்கிறாங்க, கழுவுனா நல்லா இருக்கும்ல. இதுதாங்க காலையில் 7 மணிக்கு போகக்கூடிய காரைக்குடி திருச்சி பேசஞ்சர். இது பார்சல் வேன். இதில் பார்த்தீங்கன்னா 7 கேரேஜ் இருக்கும், அதாவது 7 கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம்ல, 7 இருக்கும். இது திருச்சிக்கு 1.5 மணி நேரத்தில் போயிடும். முதல்ல 2-2.5 மணி நேரம் ஆகும். இது சீக்கிரத்தில் போயிடும். ஸ்டாப்பிங்கும் கம்மி, நிறையா ஸ்டேஷனெல்லாம் எடுத்துட்டாங்க. அதாவது காரைக்குடியிலேருந்து போனோன்னா கோட்டையூர், செட்டிநாடு, நேமத்தாம்பட்டி, திருமயம், நமனசமுத்திரம், புதுக்கோட்டை, வெள்ளனூர், நார்த்தாமலை, கீரனூர், தொண்டமான்பட்டி, குமாரமங்கலம், உடையாம்பட்டி, திருச்சி, இப்படி போகும். இதில் சில ஸ்டேஷன்லாம் எடுத்துட்டாங்க, அதனால் ஸ்டாப்பிங் கம்மியாகிடுச்சு. இந்த பேசஞ்சர் கூட பேசஞ்சர் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கூட பாருங்கள், அன்ரிசர்வ்டு, யூஆர் அப்படின்னா அன்ரிசர்வ்டுன்னு அர்த்தம். மேலே பற்றியில் கரண்ட்டு போகுது. இந்த கரண்டை வச்சு ஒரு ஊருக்கே சப்ளை கொடுக்கலாம் இந்த ட்ரெயினில் உள்ள சார்ஜ். பேட்டரிலேயும் போணுச்சு, அதுக்கப்புறம் தான் மின்சாரத்துலேயே விட்டுட்டாங்க. ஓகே.